Hello friends, welcome to Vivegam V Plus Academy. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் இன்டகிரேஷன்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச ரிசல்ட்டை டிஸ்கஸ் பண்ண போறோம். பிளஸோட ஆப்போசிட் ஃபங்க்ஷன் மைனஸ், ஸ்கொயரோட ஆப்போசிட் ஃபங்க்ஷன் ஸ்கொயர் ரூட். அதே மாதிரி டெரிவேட்டிவ். ஸோ கன்சிடர் ஒன் எக்ஸாம்பிள் d by dx of f of x is equal to y. இப்போ இந்த டெரிவேட்டிவை நான் இந்த சைடு கொண்டு போனேன் அப்படின்னா இன்டெக்ரலாக மாறிடும். அதோடைய சிம்பிள் எலாங்கேட்டட் எஸ். இங்கே என்ன வேரியபிளுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அதே வேரியபிளுக்கு இங்கே இன்டெக்ரேஷன் பண்ணணும். ஸோ டெரிவேட்டிவை நான் அந்த சைடு கொண்டு போயிட்டேன். ஸோ இது இன்டெக்ரேஷனாக மாறிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு பேலன்சிங் என்ன இருக்குது? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் தேர். நெக்ஸ்ட்டு அங்கே இருக்கிற வேல்யூ என்னது? ஒய். ஸோ தட் இஸ் யர் ஃபங்க்ஷன். நவ் இந்த ஒய்யை நம்ம என்ன பண்ண போகிறோம்? வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு இன்டெக்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இன்டெக்ரேஷன் அப்படின்றது. ஸோ இந்த இதுக்குள்ளே இருக்கிற டேர்ம் அந்த ஃபங்க்ஷனை தான் இன்டெக்ரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்டெக்ரல் சிம்பிள்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் பேர் இன்டெக்ரண்ட். நெக்ஸ்ட்டு இன்டெக்ரேஷன் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிளில் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x² + 5x - 10. இப்போ இதுக்கு இன்டெக்ரல் எடுக்க போகிறோம். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் dx is equal to integral of f of x value is 2x² plus 5x minus 10 dx. இப்போ இந்த integration இந்த 3 termsக்கும் share ஆகும். So integral 2x² dx plus integral 5x dx minus integral 10 dx. இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்பொனண்ட்டில் இருக்குது. எக்ஸ் பவர் 2, ஹியர் எக்ஸ் பவர் 1, ஹியர் எக்ஸ் பவர் 0. எனிதிங் பவர் 0 is 1. ஸோ hiddenly it is having x power 0. So we are going to apply the formula integral of x power n dx. The formula is x power n plus 1 divided by n plus 1. So the first term integral value becomes x² value becomes x cube divided by 3. Then second term plus 5x square divided by 2. Next minus 10x. Once integration complete பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளஸ் சி வந்து அப்ளை பண்ணணும். எதனால்? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் டெரிவேட்டிவோட வேல்யூ கிடச்ச ஆன்சரை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் அட்டைன் ஆகும். ஸோ அப்படி அட்டைன் ஆகும் போது நம்ம கான்ஸ்டன்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னவாக இருக்கும்? 0 அப்படின்னு மாறி இருக்கும். ஸோ ஒன்ஸ் அது கான்ஸ்டன்ட் டேர்ம் அதில் அப்பியர் ஆகிருக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம இன்டெக்ரல் பார்ட்டில் என்ன போடுறோம்? சீன்ற கான்ஸ்டன்ட் பார்ட் போடுறோம். ஸோ அந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அந்த சீன்றது அந்த சம்மோட எனி கான்ஸ்டன்ட், அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை 0 வேல்யூவாக கூட இருக்கலாம். ஸோ அந்த வேல்யூஸை அது ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருந்ததுன்னா we can do the simplification. In this sum there is no possibility. So the integral value of this f of x is 2x³ divided by 3 plus 5x² by 2 minus 10x plus c. ஐ ஹோப் இன்டெக்ரேஷன் எப்படி பண்ணணுன்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் காம்ப்ளிகேட்டடாக உள்ள எஃப் ஆஃப் எக்ஸ் டெஃபினிஷனை எப்படி சால்வ் பண்ணலாம், இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். தேங்க்யூ.